அன்பார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தொண்டைக்கட்டு. நம்ம தொண்டைக்கட்டுக்கான மருத்துவம் அங்கேயே ஏற்கனவே நம்ம இப்போ புல்லவளத்தி மரம்னு சொன்னோம். புல்லவளத்தி மரத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த வேளாம்பழத்தினுடைய காய். இது வேளாம்பழத்தினுடைய காய் எப்படி இருக்கும்னா, இது பழம்னா இந்த மாதிரி தன்னால் பிடுங்கிட்டு விழுந்திருக்கும். காய்னா இது யாராவது பிடுங்கினா தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த காயை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த காயை சாப்பிட்டாலே தொண்டை கட்டிக்கிறோம். இந்த காயினுடைய இது சாப்பிட்டோம்னா பேசக்கூட விடாது. ஆனால் இந்த பேசக்கூட விடாத இந்த காயை மருந்தாக பயன்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு தொண்டை கட்டியிருந்தாலும் அது மீண்டும் சரி வரும். இந்த தொண்டைக்கட்டை சரி பண்ணுறதுக்கு இந்த வேளாம்பழத்தினுடைய காயை எடுத்து பயன்படுத்தணும். இந்த வேளாம்பழத்தினுடைய காய் தொண்டை எவ்வளோ கட்டியிருந்தாலும் எடுக்கக்கூடியது. இந்த வேளாம்பழத்து காயை நம்ம சிறுக சிறுக சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். ஏன்னா இதனுடைய துவர்ப்பு சர்க்கரை எடுக்கக்கூடியது. சர்க்கரை எடுக்கும்போது சர்க்கரை நோயும் சரியாகும். ஆனால் நம்ம தொண்டைக்கட்டுக்கு ஏன் சொல்கிறோம்னா, தொண்டையில் உள்ள சதைகள் இருக்க பிடிச்சிருந்தாலும் அந்த இருக்க பிடிக்காம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை பேசும்போது அதிக சத்தம் சொல்லுவாங்க, ஐஸ் பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதிக சவுண்டாக பாடுறது, அதிகமாக சவுண்டாக பாடும்போது குரல் வராமல் போயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இதை அதிக அளவு சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கிறோம், குறைந்த அளவு சாப்பிட்டா தொண்டையை நல்லா பேச வைக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து நம்ம ஆவாரம் பூ கொண்டு வந்திருக்கோம். இப்போ கீழே பறிச்சிருக்கோம் ஆவாரம் பூ. இந்த இடத்துல இருக்கிறதால இந்த ஆவாரம் பூவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன் இருக்கும். ஏன்னா இது காஞ்சி அந்த தண்ணி பாய்ச்சலே இல்லாமல், தண்ணியே இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தண்ணி பாய்ஞ்சதால இதனுடைய மருத்துவ பயன் அதிக அளவு பயன் தரும். இந்த ஆவாரம் பூ சாப்பிடுவோர் சாவோரும் உண்டோன்னு சொல்லுவோம். ஆவாரம் பூவை கண்டவரும் சாவது கிடையாது, திண்டவரும் சாவது கிடையாதுன்னு பழமொழி இருக்குது. இதை பார்த்தாலே அவங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்துடுமா, அந்த அளவுக்கு இது மருத்துவ பலன். இதை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் கட்டுப்படும். அது மீறி போகாது. அதனால் எல்லா நோய்க்கும் இந்த ஆவாரையை சேர்க்குறோம். ஆவாரையை சேர்க்க சேர்க்க உடல் அதிக அளவு பொன்னிறமாகும். பொன்னிறம் ஏன் ஆகுதுன்னா, இந்த ஆவாரம் பூ கீழே தங்கச்சத்தை எடுத்துகிட்டு தான் வளருது. தங்கச்சத்தை எடுத்தால் தான் மேலே மஞ்சள் பூ பூக்க முடியும். அதனால் இது பூமி கீழே எந்த இடத்துல இருக்கோ தங்கச்சத்து, அந்த தங்கத்தை மேலே கொண்டு வருது. இதை மேலே கொண்டு நமக்கு கொடுக்குது. இது தெரியாமல் இருந்தாலும் இது மீண்டும் பூத்து கீழே உதிர்ந்தாலும் அந்த தங்கம் எங்கேயும் போகாது. பூமி கீழே இருக்கிற தங்கம் மீண்டும் மேலே அந்த தங்கம் சரியான முறையில் அது மடித்து அது மண்ணோட மண்ணாகும் பொழுது அந்த தங்க பூவானது தங்கச்சத்தை பூமிக்கு மேலே கொண்டு வந்துடுது. அந்த நல்ல ஒரு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இயற்கைக்கு ஈடாக யாரும் செய்யவே முடியாது. பூமி கீழே இருக்கிற 500 அடி கீழே இருக்கிற தங்கத்தை கூட மேலே கொண்டு திருப்பி மீண்டும் மண்ணுக்கு மேலே கொண்டு பூவாக உதிர்த்துருது. அதனால் இது நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியது. இந்த ஆவாரம் பூ நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் கூடும். அதோடு சேர்ந்து நம்ம இந்த வேளாங்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கூடும். தொண்டையில் உள்ள அடைப்புகள் சரியாகும். தொண்டை சுவர்களில் ஒட்டியிருக்கிற சளிகளை வழித்து எடுக்கக்கூடியது. தொண்டையில் சளி இருந்தால் தான் பேசவே விடாது. நம்ம பல ஊருக்கு போகிறோம், பல இடத்துல இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்கிறதால தொண்டைக்கட்டு வந்துடுது. இந்த தொண்டைக்கட்டை சரி செய்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ, இந்த வேளாங்காய், இந்த வேளாங்காயோட சேர்த்து இந்த ஆவாரம் பூவும் பயன்படுத்துகிறோம். இது கூட சேர்ந்து மிளகு சேர்க்கணும். மிளகு ஒரு 7 மிளகு அளவுக்கு சேர்த்தா போதும். 7 மிளகு இருந்துச்சுன்னா தொண்டையில் உள்ள அந்த காரத்தன்மையை எடுக்கும், சளியை எடுக்கக்கூடியது இந்த மிளகு. இது 3 சேர்ந்த கலவையோட சேர்ந்த மருந்தாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். நான் இப்போ உட்காந்துருக்கிற இடம் இந்த அகஸ்தியர் மலையில் பின்பக்கம் இருக்கிற ஒரு குகை. இந்த குகை பாம்பாட்டி சித்தர் வசித்த இடம். பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த இடம், அவர் தவம் செஞ்ச இடம். இங்கே பேச்சி அம்மன் சொல்லி அம்மன் இந்த இடத்துல துணையாக இருந்திருக்காங்க. அது சிவனை வச்சு வழிபட்ட இடம். இது பாம்பாட்டி சித்தர் இருந்த குகை. இந்த குகையும் இந்த அகஸ்தியர் மலையில் தான் இருக்குது. இந்த அகஸ்தியர் மலையை சுற்றும் போது அவங்க உடல் சீக்கிரமாக நல்லா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய உடலில் உள்ள அனைத்து நோய்களும் சரியாகணும்னா ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேறு சித்தர்கள் இருந்த இடம்லாம் இருக்குது. சிங்கமுகம் உள்ள இந்த மலை முகத்தை பார்த்திங்கன்னா சிங்கமுகமாக இருக்கும். ஆனால் சுற்றி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் தான் செல்லும், அதிக நேரம் செல்லாது. அந்த மலையை சுற்றி வந்தாலே நோய்கள் குணமாகும். எந்த நோயாக இருந்தாலும் அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுடைய நோய்கள் குறைய ஆரம்பிச்சிடும். நோய் அதிகரிக்காது, நோய் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அகஸ்தியர் அவர் முருக பக்தர், சிவபக்தர். அவருடைய அருள் கிடைக்கும். பாம்பாட்டி சித்தரும் சிவபக்தர். அதனால் இவங்களுடைய அருளோடு சேர்ந்து தான் நம்ம இந்த இடத்துல மருந்தை தயாரிக்க போகிறோம். இந்த மருந்தை இப்போ தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். மருந்து தயாரிக்க போகிறோம். தொண்டைக்கட்டுக்கான மருந்து. இதுக்கு ஆவாரம் பூவை பறித்து வச்சுருக்கிறோம். அதோடு சேர்ந்து இந்த வேளாங்காயின் உள்ள சதைகள் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஆவாரம் பூ ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம்.
மிளகு வந்து ஒரு 7 மிளகு எடுத்தால் போதும். இந்த 7 மிளகு போதுமானது. ஏன் மிளகு வந்து அதிகம் தேவையில்லைன்னா, அதிகம் தேவை வந்து தொண்டையை வந்து சரி பண்ணுறதுக்கு 7 மிளகு போதுமானது. 7 மிளகு சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் கலந்த கலவையை நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். ஏன் அரைச்சி எடுக்கணும்? இதை வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து மலைப்பகுதியில் போகும்போது எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம். பாக்கெட்டில் எப்பயுமே மிளகு வச்சுருப்போம். ஏன்னா எல்லா தண்ணியும் சேரக்கூடியது மிளகு. மிளகை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. தொண்டைக்கு வந்து இதமானது. தொண்டைக்கட்டை வந்து உடைக்கக்கூடியது. தொண்டையில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரியாகும். அதோடு சேர்த்து தேன் சேர்க்குறோம். தேன் ஏன் சேர்க்குறோம்னா, தொண்டையில் எந்த ஒரு காயமாக இருந்தாலும் தேன் போய் ஆற்றிடும். தொண்டையில் உள்ள எல்லா காயங்களும் சரியாக பேச்சுத்திறன் அதிகமாகும். பேச்சுத்திறன் அதிகமாக தேன் சாப்பிடணும். சிவனுக்கு தேனில் அபிஷேகம் செஞ்சால் குரல் வளம் கூடி மறுபிறவிலையும் அவங்க குரல் வந்து வளம் கூடும். அதனால தான் தேனில் அபிஷேகம் செய்கிறாங்க சிவனுக்கு. சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது மட்டும் இல்லை, நம்ம இப்போ உட்காந்துருக்குது சிவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். அவர் ஆட்டி வைக்கிறார், நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த இதுதான் போய்கிட்டு இருக்கு. நானாக எதுவும் செய்ய கிடையாது. ஏன்னா அவருடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு அணுவும் அசையாதுன்றது அது உண்மைதான். ஏன்னா நாங்கள் இவர் அடியிலேயே காலடியிலேயே வளர்ந்தவங்க. இதை ஓடி சுற்றுறதுல 1 மணி நேரத்தில் நாங்கள் அழகாக பேசிக்கிட்டே போய் சுற்றிட்டு வருவோம். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மலையை சுற்றும் போது அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் குறையக்கூடிய தன்மை இந்த மலைக்கு இருக்குது. அந்த நோயை குறைக்கக்கூடியது. அவங்க உடல் ஆரோக்கியம் கூடிய அவங்க மனசுலையும் அவங்க வீட்லேயும் பெரிய சந்தோஷம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலையில் வந்து சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மலையை சுற்றி வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சுற்றி வந்தாலே போதுமானது. அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சுற்றினா அதிக பலன் கிடைக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சுத்த அவங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும், நோய்கள் தீரும். பாம்பாட்டி சித்தர் குகை இந்த இடத்துக்கு பேர். இந்த மூலையில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பேச்சி அம்மன் புடவு. ஏன்னா அம்மா வந்து பக்கவாட்டில் இருக்காங்க, ஐயா வந்து இங்கே இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அவர் தவம் செஞ்சதால் இந்த இடத்துக்கு வந்து தனிச்சிறப்பு. இது எத்தனை ஆண்டு காலமோ இந்த குகை இருக்குது. நாங்கள் பிறக்காத முன்னாடி இருந்து இந்த குகை வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து எனக்கு மருந்து செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் பார்க்க கொடுத்து வச்சுருக்குன்னா அவங்களும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த அளவுக்கு இந்த குகையினுடைய அருமை வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த மருந்தை தயாரிக்க போகிறேன். இதை இப்போ நம்ம மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சது என்னென்னா, ஆவாரம் பூ, ஒரு 7 மிளகு, ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம வேளாங்காயின்னு சொல்லுவோம். இந்த வேளாங்காயின்ற பிள்ளை வளத்தினுடைய மரத்தினுடைய காய். இது பழுத்தா வெளாம்பழம். இது காயை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த காயை நேரடியாக சாப்பிட்டோம்னா தொண்டையை பிடிக்கும். இந்த காய் வந்து தொண்டையை பிடிக்காமல் தொண்டையை காப்பாற்ற செய்கிறது தான். ஒரு முள் குத்துனா அதில் ஒரு பெரிய முள் எடுத்து அந்த சின்ன முள்ளை எடுக்கிற விதம் தான் இது. எது எதை செய்தோ அது அதையே செய்யும். ஏன்னா எது நமக்கு கெட்டதை செஞ்சோ அந்த கெட்டதை வச்சே நம்ம அது நல்லது செய்யலாம். அதுதான் வந்து இந்த முறை. ஏன்னா தொண்டைக்கட்டு வரும் சாதாரணமாக சாப்பிட்டா. இதை வந்து இந்த முறையில் சாப்பிடும்போது தொண்டைக்கட்டை எடுத்துரும். இப்போ இதோட சேர்ந்த தேன் கலக்கிறோம். தேனில் வந்து இதை மொத்தமாக போட்டு கலந்துடுறோம். இந்த ஆவாரம்பூ சேர்ந்ததாலையும் இந்த ஆவாரம்பூ கூட இந்த வெளாம்பழம் சேர்ந்ததால் இது ஒரு அருமையான கலவை. இந்த கலவை வந்து யாருக்கு வந்து கிடைக்குதுன்னா, அந்த தொண்டைக்கட்டே இல்லாமல் போகும். ஏன்னா அதிக பேச்சாளர், மேடை பேச்சாளர், பாட்டு பாடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக அளவு தொண்டை கட்டிடும். அதிகமாக திடீர்னு வந்து பேசிட்டு பேச முடியாமல் போயிடும். குரல் வளம் குறைஞ்சிரும். குரலில் வந்து சத்தம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா காற்று அதிகமாக வரும், தொண்டை சுருக்கம் இருக்காது. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதை அவங்க சாப்பிட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டா போதும், தொண்டைக்கட்டு வந்து சரியாயிடும். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இப்போ நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த 4 பேருக்கு வந்து தொண்டையில் எந்த அளவுக்கு தொண்டைக்கட்டு இருந்தாலும் சரியாயிடும். தொண்டையில் உள்ள ரணங்கள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தொண்டையில் புண்ணு இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்க்கலாம், இந்த வெயில் நேரத்தில் அவங்கவுங்க குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்றாங்க. குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிடும்போது குரல்கள் உடைஞ்சிடும். குரல் வளையில் இருக்கிற அந்த இது வந்து தாங்காது. எப்படி ஒரு கண்ணாடி டம்ளரில் சுடு தண்ணியை ஊற்றிட்டு 2வது அதே டம்ளரில் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் நம்ம தொண்டை குழாயில் அதிக சூடு இருக்கும். நம்ம உடல் சூடு முழுவதும் அங்கே அதிகமாக இருக்கும்போது நம்ம குளிர்பானம் குடிக்கும்போது அந்த குரல் வலை முழுவதும் உடைய ஆரம்பித்து கீரல் விழுந்துடும். அந்த குரல் வலையில் கீரல் விழுந்துச்சுன்னா கீரலில் பூரா சலம் வச்சு வாய் நாற்றங்கள் வரும். அப்போது வந்து பேச முடியாத தன்மை போயிடும். அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தாலே தொண்டையில் உள்ள குரல்கள் வளம் கூடி பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கும். அதிக நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ நேரம் பேசினாலும் தொண்டை வலிக்காது.
அந்த அளவுக்கு வந்து இது வந்து தொண்டையை காப்பாற்றக்கூடியது. தொண்டையை வந்து சுருக்கணும் அதிக அளவு பெருகி போயிருக்குன்னா அதை சுருக்கக்கூடியது. பேச்சுத்திறன் அதிகமாக ஆகணும். குழந்தைகளுக்கு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பேசலைன்னுவாங்க, அதுங்களுக்கு இதை கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல பேச்சுத்திறன். அதுங்கெல்லாம் லேசாக விரலில் தொட்டு நாக்கில் தடவுனா போதும், அதிக அளவுக்கு நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பெரியவங்களுக்கு தான் இது ஒரு ஸ்பூன் கொடுக்கணும், சிறுவர்களுக்கு அரை ஸ்பூன் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு விரலில் எடுத்து தடவுனா போதும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வேண்டாம், அது வந்து தாய் சாப்பிட்டாலே குழந்தைக்கு போய் சேரும். அந்த அளவுக்கு இது வந்து மருத்துவ பயன். ஏன்னா தேன் வந்து எத்தனையோ மூலிகையிலிருந்து கொண்டு வந்திருக்கு. இது அத்தனை மூலிகையும் சேர்ந்து இந்த மருத்துவத்தை பயன்படுத்தணும்னா அவங்க தொண்டைக்கட்டு வந்து சரியாகும். இந்த தொண்டைக்கட்டு சரியாகிறதுக்கு இது ஒரு அற்புத மருந்து. இதை எல்லாரும் பயன்படுத்தணும். இது நகர்ப்புறங்களில் இல்லை, கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. நகர்ப்புறங்களில் இந்த காய்களை தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் இதை பார்க்குறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் அதை வாங்கிட்டு அதை வந்து பயன்படுத்துறது இல்லை. அந்த பயன்படுத்தாமல் போகக்கூடாது. பயன்படுத்த தெரியலனாலும் பரவாயில்ல. வெறும்னு எங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கலனா காஞ்ச பூ கிடைக்கும் கடையில். அந்த காஞ்ச பூவை வாங்கி ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் கலந்து தேன் வந்து ஒரு 50 மில்லி கலந்துக்குங்க. மிளகு ஒரு 7 மிளகு சேர்த்துக்குங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தொண்டைக்கட்டு சரியாகும். தொண்டைக்கட்டு மட்டும் இல்லை, சர்க்கரை நோயும் கட்டுப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து பயன் இருக்குது. இந்த துவர்ப்பு தன்மை இருக்குது. தேன் வந்து சர்க்கரை நோயை உண்டு பண்ணாது. தேன் வந்து என்னென்னா சர்க்கரை நோயை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு தன்மையும் கிடையாது. இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்தி நல்ல முறையில் பேச்சுத்திறன் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் கோயம்புத்தூரில் வந்து குனியமுத்தூர்ன்ற ஊர்லேருந்து கிருஷ்ணன்ற ஒரு எழுதியிருக்காரு. அவருக்கு பெருவிரலில் நகை சுற்றி வந்து 6 மாதமாகி சரியாகவில்லைன்னு எழுதியிருக்காரு. நகை சுற்றி வர்றதுக்கு காரணம் அடிக்கடி இவங்க நகை வெட்டியை வச்சு வெட்டாமல் பல்லுலேயே கடிக்கிறாங்க. பல்லில் கடிக்கிறதால அந்த அழுக்குகள் வந்து வாயில் உள்ள எச்சிகளை எல்லாம் சேர்ந்து நகத்தில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே போய் சேர்ந்து அது வந்து சீழ் வச்சு உள்ளே வந்து நகை சுத்தியாக ஏற்படுது. சிலர் பிளேடில் வெட்டும்போது அந்த பிளேடு போய் நகத்துக்குள்ளே வந்து லேசாக காயமாக்கிடுது. அதை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ வந்து முந்தி வந்து கல்லிலேயே தேய்ச்சாங்க. தேய்க்கும் போது எந்த ஒரு காயமும் ஆகாது. அந்த நகங்கள் மட்டும் தேயும், அல்லது கல்லை வச்சே முனையை மெதுவாக தேய்ச்சி எடுத்தாங்க அந்த நாள்லலாம். இப்போ அதுக்குன்னே நகை வெட்டி வந்துருச்சு. அந்த நகை வெட்டியை பயன்படுத்தி சுத்தமாக வெட்டினா அந்த எந்த ஒரு இதுவும் வராது. கைகளில் உள்ள அழுக்குகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு குச்சியோ எதோ எடுக்கும்போது நகத்துக்குள்ளே குத்தி அந்த குச்சி உள்ளே வந்து காயமாக்கி அந்த காயத்தில் வந்து சீழ் வச்சு சலம் வச்சு அது வந்து நகை சுத்தியாக மாறும். இப்போ பல்லில் கடித்து எடுக்கிறாங்க. சில பேர் பேசும்போதே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நகை சுற்றி வரும். அதனால் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. வாயில் விரல் வச்சு கடித்தாலே அந்த விரலில் வந்து காயங்கள் ஏற்பட்டு அது வழியாக வந்து நீர் வந்து கெட்ட நீர் மாறி சலமாக மாறிடும். அது பெருவிரலை மட்டும் பாதிக்காது, காய்ச்சல் உண்டு பண்ணும். இந்த பெருவிரலில் வர்றதால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாமல் இருக்கும்போது எழுத முடியாது. இந்த எழுத முடியாமல் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் ஓடாது. கை விரல் வந்து அதிக வலி இருக்கும். அதிக வலி இருக்கிறதால அவங்க விரல் வீங்கி போயிருக்கும். அதுக்கு முதல்ல வந்து எலுமிச்சம்பழத்தில் லேசாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல கோர்த்துடணும். இப்போ கோர்த்துருக்கும்போது ஏன் எலுமிச்சம்பழத்தை கோர்க்குறோம்னா அதில் உள்ள கிருமிகளை வந்து இந்த சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அந்த புளிப்புத்தன்மையில் வந்து அதிக அளவு ஆசிட் இருக்கிறதால அந்த கிருமிகளை போய் முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் கொண்டுடும். எலுமிச்சம்பழ சாறு ஒரு நாள் முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த புண்ணில் உள்ள எல்லா நீர்களையும் அது உறிஞ்சி எடுத்து சீழ் மட்டும் இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ராத்திரி முழுவதும் வச்சுருந்து காலையில் அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா விரலே வந்து வெளுத்து போயிருக்கும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிட் முழுவதும் பட்டு அந்த இடமே இதாக இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து லேசாக இருக்கும். லேசாக அப்படியே அமுக்குனோன்னா உள்ளே இருக்க சலம் வந்துடும். அப்படியும் வரலன்னா பால் காய்ச்சுவோம் பார்த்திங்களா, பால் காய்ச்சின பால் ஆடை எடுத்து அந்த ஆடை கட்டி இதை எடுத்து மெதுவாக சுற்றி அதுக்கு மேலே ஒரு துணியை சுற்றி அதை இரவு முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த பாலினுடைய நெய் அதனுடைய பதம் தான் மேலே இருக்கிறது. நெய் தான் வந்து மேலே ஆடையாக கட்டியிருக்கும். அதில் நீர்ச்சத்தே இருக்காது. அது போய் போனதும் அதுக்கு தேவையான நீரை நம்ம விரலுக்குள்ளேருந்து அந்த நீரை அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அது எடுக்கும்போது உள்ளே கெட்டு போயிருக்கிற இடத்துலேருந்து அந்த நீர் எடுக்கும்போது அதோடு சேர்ந்து சலமும் வந்துடும். மறுநாள் காலையில் நம்ம அப்படியே தொடச்சி எடுக்கும்போது அந்த சலங்கள் வந்து வெளியே வரும். இந்த முறையை கையாண்டோம்னா அந்த நகை சுற்றி சீக்கிரமாக ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நகை சுற்றி இருந்ததுன்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பேசாமல் தான் வச்சுருக்கணும். அதை சும்மா அழுத்தினாலும் அது வந்து புண் வந்து கண்டி போய் வேறு வலி வந்து தாங்க முடியாமல் காய்ச்சல் உண்டு பண்ணிடும். அந்த காய்ச்சல்லேருந்து விடுபடணும்னா நம்ம
கண்டிப்பாக வந்து அந்த நகத்தில் உள்ள சலத்தை வெளியெடுக்காமல் அது வந்து சரியாகாது. சில ரொம்ப பழுத்து போய் அது ரொம்ப அதிக அளவு இருந்தால் தான் அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, சிறு அளவு நமது சட்டையில் இருக்கிற ஊக்க வச்சு மெதுவாக லேசாக முனையை மட்டும் எடுத்து விட்டோம்னா அது வழியாக சலம் வந்துடும். இந்த சலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அந்த இதில் வந்து கழுவணும். கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் மருதாணி ஒரு 50 கிராம் மருதாணினா அதில் வந்து ஒரு 200 மில்லி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த விரலை தினந்தோறும் கழுவிட்டு வந்தோம்னா உள்ளே உள்ள அழுக்குகள் வெளியே வரும். அழுக்குகள் வெளியே வந்துச்சுனாலே அந்த நகை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நகத்தினுடைய வலி குறையும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில பேர் வந்து ஒரு வாரமாக போட்டிருக்காங்க எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி ஒரு வாரம் போடக்கூடாது. இன்றைக்கி போட்டாச்சுன்னா 3 நாளைக்கு அதை போடக்கூடாது. ஒரு நாள் போட்டதே வந்து அது 3 நாளைக்கு அதனுடைய வேகம் இருக்கும். அதுக்குள்ளேயுமே அது சரியாயிடும். நம்ம தினந்தோறும் போட்டோம்னா அந்த தினந்தோறும் போடும்போது இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாரும் சேர்ந்து உள்ளே போய் சீழாக மாறிடும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிடை ஏற்றுக்கிற தன்மை உடம்புக்கு வந்துடும். உடம்பு வந்து எந்த ஒரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் பார்க்கும். அதுக்கு மேலே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அதையே வந்து பயன்படுத்தி அந்த புண்ணாக நிற்கும். அப்போ எலுமிச்சம்பழ சாரும் வந்து அந்த சலமாக மாறிடும். ஒரு மருத்துவத்தை ஒரு நாள் தான் செய்யணும். இதை சொல்லிட்டாரேன்னு ஒரு 30 நாள் செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வைக்கிறாங்க. ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வச்சா அது சரியே ஆகாது. ஒரு நாள் வச்சாச்சா அதோட விட்டுறணும். அதுக்கு அடுத்து வேறு மருத்துவம் தான் அதை செய்யணும். விரல் வந்து நம்மளுடைய விரல் கட்ட விரல் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எழுத முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. 4 விரலில் எந்த இதுவும் இருக்குமே. இந்த பெருவிரலில் தான் அதிகமாக நகை சுற்றி வரும். மீதி விரலெல்லாம் அதிக நகை சுற்றி வராது. விரலில் வந்தாலும் அது வந்து அந்த அளவு ஒன்றும் வலி இருக்காது. பெருவிரல் நகத்தில் வந்துன்னா கொண்ட நரம்பில் வந்து இருக்கும் வலி. 4 பெருவிரலில் எந்த பெருவிரலில் ஓங்கி அடித்தாலும் உயிர் போயிடும். ஏன்னா 4 பெருவிரலினுடைய விரல் நுனியில் இருக்கிற நரம்புகளும் நம்ம தலை உச்சியில் இருக்கிற நரம்பும் வந்து நேரடியாக ஒரே கடைசி முடிச்சில் இருக்கும். அதனால் பெருவரலை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறணும். அந்த பெருவரலில் வந்த நம்ம நகை சுத்தியும் அதேமாரி ஜாகிரதையாக பார்க்கணும். இது வலிக்க பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் தான் போய் விண்ணுன்னு தெரிக்கும். அந்த காய்ச்சல் வந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, எந்த மருந்தும் கட்டுப்படும். அதனால் இது மெதுவாக தான் நம்ம அந்த சலத்தை வெளியே எடுக்கணும். அந்த மெதுவாக சலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பால் ஆடையை போட்டோம்னா அதில் உள்ள நீர் அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மருதாணி தண்ணியில் கழுவலாம். அல்லனா மருதாணியை அரைச்சி அது மேலே அப்படியே வச்சு காய வச்சிட்டோம்னா அதில் உள்ள நீர்கள் எல்லாம் வெளியே வரும். இப்படி நீர் வெளியே வர நகை சுத்தி வந்து மெதுவாக கையினுடைய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். கையினுடைய வீக்கம் குறையும் போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தும் வெளியில் வரும். சலங்கள் வெளியே வந்துடும். இத்து புறா மாதிரி அந்த நகங்கள் இருந்தாலும் அந்த நகம் சரியாயிடும். ஏன் மருதாணி வைக்கிறோம்னா நகம் செத்து போய்டும் நம்ம நினச்சாலும் அந்த நகம் மீண்டும் உயிர் பெற்று வர்றதுக்கு அந்த மருதாணி வந்து நல்ல உதவி செய்யும். அந்த மருதாணியை நம்ம வச்சு ராத்திரியில் வச்சு சுற்றி அரைச்சி வச்சு கட்டிட்டு காலையில் கழட்டி விட்டோம்னா அந்த இதில் வந்து நகை சுற்றி வந்து சரியாயிடும். அதனால தான் கடைசியாக வந்து மருதாணியை தான் வைக்கணும். முதல்ல எலுமிச்சம்பழம், 2வது பால், 3வது மருதாணி. இதை மாற்றி 3 நாள் இது பண்ணோம்னா குறைஞ்சது 4 அல்ல 5வது நாள்லேயே அந்த நகை சுற்றி சரியாயிடும். இந்த முறையை பயன்படுத்தி இதே போல் எல்லாருக்கும் யாருக்கு இந்த நகை சுற்றி வந்தாலும் இந்த முறையை தான் பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.